This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible lesson is Forgiving One Another. இன்னைக்கு வேதத்தின் பாடத்தின் தலைப்பு ஒருவருக்கு ஒருவர் கொடுத்தல் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். It is very important to forgive others when they do you wrong, so God can bless you. இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் நம்ம கொடுப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. In the book of Colossians chapter 4 and verse 32, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், Be ye kind one to another, tender-hearted, forgiving one another. அங்க சொல்லப்படுகிறது நாம் ஒருவருக்கு ஒருவர் தயவு பாராட்டுவோம் என்று வாசிக்கிறோம். Even as God for Christ's sake hath forgiven you. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நமக்கு சகலத்தையும் புதிதாக்குகிறார். This is a very important subject in the Word of God. இது வேதத்திலே மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இது The devil will trick Christians to think that it's okay to have hurt against other people. கிறிஸ்தவர்கள் எண்ணுவதெல்லாம் என்னன்னா, ஒருவேளை மற்றவர்களை வேதனைப்படுத்துவது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்று எண்ணுகிறார்கள். But it is one of the biggest hindrances for victory in the Word of God. ஆனால் வேதத்திலே இருக்கிற ஒரு மாபெரும் ஜெயம் என்னவென்று சொன்னால், In the book of Colossians chapter 3 and verse 13, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, forbearing one another and forgiving one another, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் கொடுப்பது என்று வாசிக்கிறோம். if you have a quarrel with anybody. இங்கே நீங்க யாரிடத்திலே உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும், forgive them as Christ has forgiven you. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல அவர்களுக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். If you forgive them, then God will be able to forgive you of your mistakes. நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் கிறிஸ்து உங்கள் தப்பிதங்களை அவர் உங்களுக்கு மன்னிப்பார். I want to give you some meanings what it means to forgive. இன்னைக்கு மன்னிப்புக்கு சில அர்த்தங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். It means to pardon that person and totally erase their guilt from your records. அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியங்களையும் நீங்கள் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். It is not our responsibility to make them pay for their mistakes. அவர்கள் நமக்கு பண்ணின தவறுகளுக்கு அவர்களை தண்டிப்பது நம்மளுடைய கடமை அல்ல. They will have to go to God and receive forgiveness for their own mistakes. அவர்கள் செய்த அவர்களுடைய தப்பிதங்களுக்கு அவர்கள் தேவனிடத்தில் கடந்து சென்று அவர்கள் அதற்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். To forgive means to release them. மன்னிப்பு என்று சொன்னால் அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும். It means to set them free. அவர்களை கர்த்தர் அவைகளிலிருந்து விடுதலை ஆக்குவார். It means to clear from guilt. They are no longer guilty. அவர்களுடைய குற்ற உணர்விலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அவர்கள் அதற்கு பிறகு அந்த குற்ற உணர்விலே அவர்கள் இருப்பதில்லை. But you can say, but they are guilty. They are still guilty. ஆனாலும் அவர்களுக்கு மேல் ஒரு குற்றம் இருக்கிறது. We are not talking about what they should do. We're talking about what God wants us to do. இன்னைக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் பேசவில்லை. அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை நான் பேசுகிறேன்.
God has freely forgiven us of sin and mistakes. We must also forgive others. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இலவசமாய் நம்மை மன்னித்திருக்க அதே வண்ணமாய் நாம் அவர்களை மன்னிப்பது மிக மிக அவசியம். In the book of John, chapter 13 and verse 34, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், a new commandment I give unto you, that you love one another. நீ ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு புதிய கற்பனையை நான் தருகிறேன். As God has loved us, we are to love others the same way. கர்த்தர் நம்மை மன்னித்ததை போல நாம் மற்றவர்களை மன்னித்தல் மிக மிக அவசியம். He said, by this shall all people know that you are disciples of Christ. இதன் மூலமாக நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீஷர்கள் என்று எண்ணப்படுவீர்கள். If we do not forgive others their mistakes, then we open a door for the devil to get to us. நீங்கள் அவருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் பிசாசானவன் கிரியை செய்வதற்கு வாதலை திறந்து கொடுக்கிறீர்கள். Jesus said, the prince of this world cometh and has nothing in him. இயேசு சொல்கிறார், பிசாசானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுடைய காரியங்கள் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று இயேசு சொல்கிறார். God does not want you or I to have anything in us that belongs to the devil. பிசாசுடைய காரியங்கள் எந்த காரியம் உங்களிலும் என்னிலும் இருக்க கூடாது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார், விரும்புகிறார். To have hard feelings or unforgiveness against anyone, that belongs to the devil. நீங்க யாருன்னா மன கஷ்டங்கள் மன்னியாம இருக்குமானால் அது பிசாசுடைய காரியங்கள். We must walk in love and we must walk in forgiveness to everybody. அன்புக்குரியவர்களே, நாம் அன்பிலே நடக்க வேண்டும், எல்லாரிடத்திலும் சமாதானமாய் இருக்க வேண்டும். There are two things that a Christian cannot allow in their lives. ரெண்டு காரியங்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாத இரண்டு காரியங்கள். You cannot have any vengeance against other and you cannot take the glory from God. பாருங்க, யாரு மேலையும் அந்த வைராக்கியத்தை பாராட்டி தேவனுடைய நியாயத்திற்கு வராதபடிக்கு நீங்கள் தடையா இருக்கக்கூடாது. In the book of Hebrews and verse 30, 30ஆம் வசனத்திலே, and also in the book of Romans chapter 12 and verse 19, அதே வண்ணமாக 12ஆம் அதிகாரத்திலே ரோமரிலே, it says vengeance belongs to the Lord. அங்க வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, வைராக்கியம் தேவனுடையது என்று வாசிக்கிறோம். It is not wisdom for a Christian to take vengeance against their enemies. அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு நபரின் மேலும் வைராக்கியம் பாராட்டுவது நமக்குரியதல்ல. And when God does wonderful things, we cannot take the glory upon ourselves. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்யும் பொழுது அவைகளுடைய மகிமையை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. We must not have vengeance and we must not take the glory from God. அன்புக்குரிய, இரண்டு காரியம் சொன்னேன். ஒன்று, வைராக்கியத்தை நாம் பாராட்டக்கூடாது, அதே வண்ணமாக தேவனுடைய மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. It is our responsibility to forgive others when they do wrong things to us. நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால், மற்றவர்கள் செய்கிற தப்பிதங்களை நாம் மன்னித்துதான் ஆக வேண்டும். If there is any vengeance, God will take care of that. உங்களுக்கு ஏதாயிலும் மன கஷ்டங்கள் இருக்குமானால் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். And when you pray and get answers to prayer, we are to give the glory to God. அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We cannot touch the vengeance and we cannot touch the glory. அன்புக்குரியவர்களே, நாம் அந்த வைராக்கியத்தையும் மகிமையை செலுத்துவதும் தேவ மகிமை நாம் எடுத்துக்கொள்வதும் இது ரெண்டும் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாத ஒரு காரியம். In the book of 1 Corinthians chapter 14 and verse 1, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், follow after charity and desire spiritual gifts.
அங்கே வசனம் சொல்லுங்க, ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள் என்று வாசிக்கிறோம். I want to read that in the Amplified Bible Classic. இதை விளக்கோரை வேதாகமத்திலே இருந்து நான் அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Eagerly pursue and seek to acquire charity. அன்புக்காக சொல்லப்பட மிகவும் வாஞ்சியோடு கூட விருப்பத்தோடு கூட மற்றவர்களுக்கு உதவி செய்வதை விரும்புங்கள் என்று வாசிக்கிறோம். Seek to acquire the love of God in your life. இதன் மூலமாக தேவனுடைய அன்பை தேட இயலும் என்று வாசிக்க முடியும். The Bible says, make it your great aim in life. அன்பு சொல்ல வேதம் சொல்லுகிறது, இதை உங்களுடைய முதல் பிரதான நோக்கமாய் இதை மாற்றுங்கள் என்று வாசிக்கிறோம். Make it your great quest to walk in love towards other people. மற்றவர்களுக்கு நேராக அன்பிலே நடப்பதை உங்களுடைய முதல் பிரதான நோக்கமாய் மாற்றுங்கள் என்று வாசிக்கிறோம். It is the number one thing to learn to walk in love toward other people. மற்றவர்களுக்கு நேராக அன்பிலே நடப்பது மிக முக்கியமான பிரதானமான காரியமாய் இருக்கு. In the book of Matthew chapter 5 and verse 7, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், blessed are the merciful in mercy. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வாசிக்கிறோம். When you give mercy to other people, then God will have mercy upon you. அன்புக்குரியவர்களே, நீங்க மற்றவர் மேல் இரக்கம் பாராட்டினால் தேவன் உங்கள் மேல் இரக்கம் பாராட்டுவார். We must learn to love our enemies and do good to them that do things against us. அன்புக்குரியவர்களே, உங்கள் சத்துருக்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் செய்கிற தீமைக்கு பதிலாய் நன்மை செய்கிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். In the book of Matthew chapter 7 and verse 1, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, judge not others that you be not judged yourself. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீராதிருங்கள். We should examine ourselves so that we do not come into condemnation. அன்புக்குரியவர்களே, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். In Mark chapter 11 and verse 24, மார்க் 11:24, when you pray, believe you receive and you shall have it. அன்புக்குரிய, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். In verse 25, and when you stand praying, forgive others. 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குற்றம் உண்டாயிருந்தாலும், if you have aught against any, forgive them, so God will forgive you. அந்த எவ்வளவு பெரிய குற்றமாயதான் அதை மன்னிங்க, கர்த்தர் உங்களை மன்னிக்குவதற்கு ஏதுவாய் அவைகளை மன்னிப்போம் என்று வாசிக்கிறோம். Even what people ought to do or what they ought not to do, we have to forgive everything. அவங்க ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்தது அல்லது செய்யாமல் போனது எந்த காரியமாய் இருந்தாலும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். We do not want to have unforgiveness even against the smallest thing about someone else. அன்புக்குரிய, உங்க வாழ்க்கையில மற்றவர் மேல் சின்ன கசப்பு இருந்தாலும் அவைகளை உங்க வாழ்க்கையில நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. In the book of Luke chapter 17 verses 1 through 6, லூக்கா 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், Jesus said, it is impossible, but there will be offenses come against you. அங்க இயேசு சொல்லுகிறாங்க, உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் அது தவிர்க்க முடியாத ஒன்றுதான்.
And he told the disciples, if they come against you 7 times in a day, you must forgive them 7 times. இடர்கள் வருவது தவிர்க்க முடியாத காரியம். ஆனா 7 முறை உங்களுக்கு 70 முறை வந்தாலும் அவைகளை நீங்கள் மன்னித்துதான் ஆக வேண்டும். And the disciples said to Jesus, Lord, increase our faith. அப்போதான் சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். And in verse 6, he said, if you have faith as a grain of mustard seed. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களில் உண்டாயிருக்குமானால், you might say unto the sycamore tree to be plucked up. நீங்க இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்க உண்டு கடலிலே நாடப்படுவாயாக என்று சொல்ல அது அப்படியே ஆகும் என்று வாசிக்கிறோம். And the sycamore tree will be plucked up and cast into the sea. அந்த காட்டத்தி மரம் பிடுங்கப்பட்டு நீங்கள் சொன்னபடியே அது கடலிலே விழுந்து போகும். The sycamore tree is an example of unforgiveness. இந்த காட்டத்தி மரம் மன்னியாமையின் ஒரு உதாரணமாய் இருக்கிறது. The sycamore tree has a very, very deep root. இது காட்டத்தி மரம் மிக மிக ஆழமான வேர் உடைய ஒரு மரம். It is pollinated with the stinger of a wasp. இது தன்னுடைய அந்த பாலினேஷனை அந்த விதையை வர்த்திக்க பண்ணுவதை பார்க்க முடியும். The wood of this tree is used to make caskets to bury people. இந்த மரத்தினுடைய அந்த மர தண்டை எடுத்து அந்த மரத்தை எடுத்து அவர்கள் சப பெட்டிகளை செய்வார்கள். This tree grows in very dry places. இந்த மரமானது காய்ந்த தண்ணீரற்ற நிலங்களிலே வளரக்கூடிய ஒரு மரம். But this is an example of unforgiveness. இதெல்லாம் ஒரு மன்னியாமையின் உதாரணங்களாய் இருக்கிறது. This is the Bible way to get rid of unforgiveness. அன்புக்குரியவர்களே, இது வேதத்தின் விதத்திலே இந்த மன்னியாமையை நாம் அணுக வேண்டும். Do not wait for someone to apologize or ask your forgiveness for their mistake. யாரோ மற்றவர்கள் உங்க இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. We are not talking about what they should do. We're talking about what me and you should do. ஆமென். மற்றவர்கள் உங்ககிட்ட என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசுவதற்கு நாம் இல்லை. நாம் காரியங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். We must say to unforgiveness, I command you to go in Jesus' name. ஆமென். நீங்க இயேசுவின் நாமத்திலே அந்த மன்னியாமையை பார்த்து சொல்ல வேண்டும். இயேசுவின் நாமத்திலே என்னை விட்டு விலகு என்று நீங்கள் சொல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். When the devil is trying to get you to have resentment against someone, tell the devil to go. நீங்க யார் மேலே ஆயிருக்கு ஒரு கசப்பை வைராக்கியத்தை பிசாசு உங்களுக்குள் கொண்டு வந்தா நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்திலே பிசாசே என்னை விட்டு விலகி போ என்று நீங்கள் சொல்ல வேண்டும். When you are by yourself praying, say out loud, I pardon them, I forgive them in Jesus' name. நீங்க சொல்ல, இயேசுவின் நாமத்தில் அந்த நபரை நான் மன்னித்து விட்டேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். I declare in Jesus' name they are not guilty of their mistakes anymore. நீங்க சொல்ல, இயேசுவின் நாமத்திலே இனி அந்த குற்ற உணர்வு எங்களை ஆளுகை செய்வதற்கு இடமில்லை என்று சொல்ல வேண்டும். But you may also know that they are still guilty of their mistakes. குறைவர்களே, இன்னைக்கு நாம் அந்த குற்றத்திலே இருக்கவில்லை என்பதை நாம் உணர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். It is their responsibility to get forgiveness for their mistakes. அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய குற்றத்திலிருந்து நம்மை நாம் விடுதலையாக்கிக் கொள்ள வேண்டும். But you do not want to have any unforgiveness in your heart against them. உங்க இருதயத்திலே அவர்கள் மேலே எந்த விதமான எவ்வகையான மன்னியாமையும் இருக்க நீங்கள் இடம் கொடுக்க கூடாது.
In the book of Genesis, chapter 13, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் in verses 8 through 15, ஆக 8ல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களானால், Abram came to Lot and said, "Our herdsmen, our servants are having strife with each other." அங்கே ஆபிரகாம் லோத்தை நோக்கி, என் மெய்ப்பருக்கும் முன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். Abram said, "Lot, let's do not have any strife between you and me." ஆபிரகாம் சொல்ற, என்னுக்கும் உனக்கு எந்த வகைகளிலும் மனக்கசப்புகளோ வாக்குவாதங்களோ வேண்டாம். He said, "If you go to the left, I will go to the right. If you go to the right, I will go to the left." ஆபிரகாம் சொல்கிறான், லோத்தே, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். And Lot decided he wanted the best land for his sheep and cattle. ஆனால் லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து சிறந்ததை தன்னுடைய ஆடு மாடு வேலைக்காரனுக்கு என்று அவன் தேர்ந்தெடுத்தான். And Abram said, "Okay, I will give you the best land and I will go the other way." ஆபிரகாம் சொன்ன, சரி, நல்ல இடம் நீயே எடுத்துக்கொள், அதற்கு எது பாதையிலே நான் கடந்து போகிறேன் என்று கடந்து போனான். Sometimes when you forgive other people, it looks like it is not the best for you. நீங்க சில சமயம் நினைப்பீங்க, மற்றவர்களை மன்னிக்கிறது மூலமாய் அது ஒரு நல்ல காரியம் இல்ல, நமக்கு இழப்பு என்று நீங்கள் எண்ண முடியும். But Abraham did the best thing and he got rid of strife between him and Lot. அங்க ஆபிரகாம் சிறந்த காரியத்தை செய்தான். லோத்துக்கு விரோதமாய் அவன் எழும்பாதபடிக்கு அவனை மன்னித்து விட்டான். As soon as Lot had departed from Abram, God spoke to Abram. அன்புக்குரியவர்களே, அவன் எப்போது லோத்தை விட்டு பிரிந்தானோ, எப்போது அவரை மன்னித்தானோ, அப்பொழுது தேவன் ஆபிரகாமோடு கூட பேசினார். He told him to look north, south, east and west. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாங்க, நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் நோக்கி பார். He said, "As far as you can see in every direction, I give it to you and your seed forever." ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ பார்க்கிற இந்த பூமியை நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் நான் கொடுப்பேன். When you get rid of strife in your life, then you can hear God's voice and be blessed great of God. நீங்க கசப்பை, வைராக்கியத்தை, கோபத்தை, எரிச்சலை விட்டுவிட்டால், பிரிவினையை விட்டுவிட்டால் தேவ சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். It is a must. You must learn to forgive others so God can bless you. அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்களை மன்னிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். Yes, when you forgive others, that is good for them. நீங்க மற்றவர்களை மன்னிக்கும் போது அவர்களுக்கும் அது நன்மையை பயக்கும். But it is even much better for you to get rid of unforgiveness in your heart. ஆனால் அவர்களை பார்க்கிலும் உங்களுக்கு அது மாபெரும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். When you get unforgiveness out of your heart, then God can open the windows of heaven for you. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மன்னிக்கும் பொழுது தேவன் பரலோகத்தின் வாசலை உங்களுக்கு நேராய் திறந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். Joseph in the book of Genesis is another good example. ஆதியாகமத்திலே யோசேப்பு இன்னும் ஒரு விசேஷித்த உதாரணமாய் இருக்கிறார். His brothers were very jealous of him and they caught him and put him in a pit to kill him. அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை கொல்லும்படியாய் வகை தேடி அவனை ஒரு பொட்டல் குழியிலே அவனை தூக்கி போட்டார்கள். One of the brothers said, "Let's do not kill him, but let's sell him to the slave market in Egypt." ஒரு சகோதரன் சொன்னான், ஏன் அவனை நம்ம கொல்ல வேண்டும், அவனை எகிப்தில் இருக்கிற அடிமை அந்த மார்க்கெட்டிலே அவனை வித்து விடலாம் என்று சொன்னான்.
And for many, many years, the father of Joseph thought he was dead and had been killed by wild animals. அன்புக்குரிய அநேக ஆண்டுகள் யோசேப்போட தகப்பன் யாக்கோபு தன் பையன் அவன் கொடிய மிருகங்களினால் கொல்லப்பட்டிருப்பான் என்றே எண்ணிக்கொண்டிருந்தான். When Joseph was in Egypt, Potiphar's wife told a lie about him and he was put in prison. யோசேப்போ சிறையிலே போர்த்திபாவின் மனைவியின் பொய்யினால் அவன் கொடிய வேதனையோடு கூட சிறையில் அடைக்கப்பட்டான். Even when he was a slave and when he was in prison, he did not get bitter. He kept a good attitude. அன்புக்குரியவளே, அவன் சிறையில் இருந்த பொழுதும் சரி, அவன் அடிமையாய் இருந்த போதும் சரி, யார் மேலும் கசப்பை வைக்காதபடிக்கு நல் இருதயம் உடையவனாய் காணப்பட்டான். He kept his faith and trust in God, not in people and circumstances. அன்புக்குரியவர்களே, அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான், சூழ்நிலையை அல்ல. Because he did not have unforgiveness or bad feelings, God elevated him to the second next to Pharaoh in Egypt. அன்புக்குரியவர்களே, அவன் மன்னிக்கிறவனாய் காணப்பட்டான், கசப்பற்றவனாய் காணப்பட்டான். தேவன் அவரை உயர்த்தி பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தேவன் அவனை தலை நிமிர்ந்து நிலைநிறுத்தினார். The devil was trying to destroy the children of Israel. அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி சத்ரு எண்ணின பொழுது, at that time there were only 70 people that were in Israel that were still alive. அந்த நாட்களிலே 70 யூதர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். The devil was trying to destroy the line of the Jews so that Jesus could not be born. அப்போ இயேசு இந்த உலகத்தில் பெறாதபடிக்கு அன்றே அந்த 70 பேரையும் கொல்ல வேண்டும் என்று சத்ரு எண்ணி இருந்தார். A great famine came into the land. அங்கே ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. And the brothers that had tried to get rid of Joseph had to come to Egypt to get grain to feed their families. அன்னைக்கு சத்ருவாய் யோசேப்பை கொடுமைப்படுத்தி அடிமையாய் விற்றுப்பட்ட அந்த அவருடைய சகோதரர்களே அந்த பஞ்ச காலத்திலே போஷிக்கும்படிக்கு யோசேப்பிடத்திலே எகிப்திற்கு கடந்து வந்தார்கள். Joseph recognized his brothers, but they did not recognize him. யோசேப்போ தன் சகோதரர்கள் யார் என்று அறிந்து கொண்டார், ஆனால் அவங்க சகோதரர்களுக்கு இவன் யார் என்று முடியவில்லை. He did not have unforgiveness or hurt feelings against them. அவர்களுக்கு விரோதமாக மன்னியாமையோ எரிச்சலோ கோபமோ யோசேப்புக்கு இல்லை. He even went into another room and was crying tears because of his love for his brothers. அவங்க சகோதரரை அவன் நேசித்தது நிமித்தமாக பக்கத்து அறைக்கு போயிட்டு அவன் அழுததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. And then he let his brothers know who he was, that he was Joseph, the one they tried to kill. அப்புறமா தன்னை தானே வெளிப்படுத்தினார். நீங்க கொல்ல வேண்டும் என்று எண்ணின யோசேப்பு நான் தான் என்று தன்னை வெளிப்படுத்தினார். And the brothers were fearful that Joseph would have them killed. இப்போ அவங்க சகோதரர்களுக்கு பயம், இப்ப யோசேப்பு அவர்களை கொன்று விடுவானோ என்று பயந்திருந்தாங்க. But Joseph told them to fear not, and he gave them grain to feed them during the famine. ஆனால் யோசேப்போ அவர்களை பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவர்களை பாதுகாத்தார். And Joseph's father was about ready to die. He was on his deathbed. இப்போது யோசேப்பின் தகப்பனார் அவர் மரண படுக்கையிலே அவர் இருந்த நாட்களிலே he did not know that Joseph was still alive. இப்போ அவனுக்கு தெரியாது யோசேப்பு இன்னும் உயிரோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி. But when he learned this, he revived and lived 17 more years. ஆனால் இதை அவன் கேட்ட மாத்திரத்திலே யாக்கோபுக்குள்ளே திரும்பமாய் ஜீவன் கடந்து வந்து அதற்கு பிறகு 17 ஆண்டுகள் வாழ்ந்தான் என்று வாசிக்கிறோம். And God used Joseph to provide the land of Goshen for the children of Israel to come and live there, to eat and have every need met. இப்பொழுது இஸ்ரவேலும்
அவருடைய பிள்ளைகளும் வந்து தங்கி தாபரிக்கும்படி எகிப்திலே கோசன் தேசத்தை யோசேப்பு அவர்களுக்கு கொடுத்தான். God used Joseph in a great and miraculous way because he did not have unforgiveness against his enemies. கர்த்தர் அவனை அவ்வளவு ஆசீர்வதித்தார், அவ்வளவு உயர்த்தினார். காரணம், அவனுக்குள் யார் மேலும் கசப்பும் கோபமும் வைராக்கியமும் யார் மேலும் அந்நியாமையும் அவன் வாழ்க்கையில இல்லை. You want to get strife and unforgiveness out of your life, so it will open the door for the blessings of God to come to you. அன்புக்குரியவர்களே, மன்னியாமை இருக்குமானால் அவைகளை விட்டு விடுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து உங்கள் மேல் தங்கி தாபரிக்கும். I want you to pray this prayer after me out loud to receive Jesus Christ as your Savior. அன்புக்குரியவர்களே, இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு நான் சொல்கிற இந்த ஜெபத்தை சத்தமாய் உச்சரிப்பீர்களாக, சொல்வீர்களாக. I believe Jesus Christ is the Son of God. இயேசுவே, நீரே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross for me and that he is risen from the dead. ஏசப்பா, நீர் எனக்காகவே மரித்து எனக்காகவே உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Lord and Savior. ஏசப்பா, இந்த வினாடி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். If you prayed that prayer from your heart, you are born again and a child of God. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நீங்கள் செய்திருக்கிறீர்களானால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. Get into a good Bible-believing church and grow day by day with God. He loves you. He is for you, not against you. Amen. ஆமென். நீங்க நல்ல வேதத்தை போதிக்கிற சபைக்கு போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.